மாளிகை மன்னர். மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. Hi Team Hustler, Nanda Mrs. Earphone. My name is Asma. So happy to meet you all. ரொம்ப வருஷம் கனவு இப்போ நிறைவாகுது. And that too தளபதி வீடியோவில் நான் வெறித்தனமான தளபதி ஃபேனு. எப்படியாவது இந்த வீடியோ வந்து நான் ரியாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜஸ்ட் ஐல் பி a small part அப்படின்னு சொல்லிட்டு we just planned. So I'm so excited. நிறைய பேசுவோம் நம்ம going forward, நிறைய வீடியோவில் பார்ப்பீங்க. I'm very excited for the video. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இருக்கு. தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் பேரே வச்சு அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அது மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். சார் அன்னைக்கு தான் பிறந்தான், அதனால பிரியமுன விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். தளபதி காட்டி தான் என்னை வளர்த்துது, அதனால எல்லாரும் போடுவாங்க. ஏரியாவில் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் கூட தான் இந்த தேட்டரில் பார்க்குறோம். நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம் சார். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണെന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് മാത്രമല്ല വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. തളപതി പടത്തെ കൂട്ടിയിട്ട് പോകണമെന്ന് വീട്ടിൽ നിന്ന് പുള്ളിയെ കേട്ടാ நான் என்ன ஐயோ கடவுளே. நீங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பாட்டு போகிற மாதிரி. തളപതി 69 ശേഷവും പടം ചെയ്യണം എന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 வந்துகிட்டே இருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக கோட் படம் நாங்கள் கொண்டாடணும். இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும். அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் கேட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு ரசிகையாவும் ஒரு தங்கச்சியாவும் சொல்றேன் நானு. இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த மாற்றுதாத மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப
ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தியேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லைன்னா நாங்கள்லாம் எப்பவுமே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பொண்ணு, என் மருமக, என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேர குழந்தை மாசம் குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்தா அவரை வாழ்த்துவோம். FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சர் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. ಆಗಲಿ ರಾಜಕೀಯ ಆಗಲಿ ನಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ನಯನ್. ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே வந்து இப்படி அழுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தளபதியோட பயங்கரமான ஃபேனு. எனக்கு வந்து ரியலைஸே ஆகலை ஆக்சுவலி. லாஸ்ட் மூவினா நான் ரொம்ப டினையரில் இருந்தேன். ஐ டென்ட் ஈவன் அக்செப்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஐயோ, எனக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இவ்வளோ நல்லா பார்த்ததே இல்லை. இந்த படம் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயே ஆகணும்னு ஒரு வெறி வருது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. நடிக்கலாமே, சைடில் பாலிட்டிக்ஸ் அப்படியே பண்ணிட்டு சைடில் அப்பப்போ ஒரு படம் 2 படம் பண்ணலாமே. ப்ளீஸ் லாஸ்ட் படமாக மட்டும் வச்சுக்காதீங்க. நிறைய படம் நடிங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, யா, ஸோ திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் the promo video for Thalapathy 69 announcement. Hope உங்கள் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படி தான் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டெல் மீ வாட் யூ ஃபெல்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகே, stay tuned for next videos going forward. நிறைய videos we will do together, me and Mr. Earphones. Okay, thank you so much. Thank you so much for the support you are giving to the channel. Next video la meet பண்ணுவோம். Until then, this is bye from Mrs. Earphones. Okay, bye. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.